இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, இந்தாங்க பாரதி, சாப்பிடுங்க. சரி சரி, நீங்களா சாப்பிட வேண்டாம், ரொம்ப சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல சார், வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். பாரதி, சொன்னா கேளுங்க. உடம்பு முடியாம இருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தட்டை கொடுங்க. நாங்க சாப்பிடுங்க. ஐயோ மித்ரா, ஆதி என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி பாரதிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. குடும்பமா வந்து இங்க உட்கார்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் அவர் என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காரா? அந்த பாரதிக்கு அம்மா போட்டும் ஆதி பாரதியை விட்டு போகல. பாரதிக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்க இன்னும் ஆதியோட நெருக்கமா தான் போயிட்டு இருக்கா. தம்பி, சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சாமி. தம்பி, அடுத்தது நீங்க இவங்களுக்காக உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு வரவங்க கிட்ட எல்லாம் கையேந்தி யாசகம் வாங்கணும். சாமி, இதெல்லாம் இவர் பண்ணணுமா? ஆமாமா, யாசகம் கேட்கறது நீங்க நினைக்கிற மாதிரி கேவலமான விஷயம் இல்லம்மா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் தாங்கிற கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை அழிச்சு என்னைக்கு நீ இன்னொருத்தங்க முன்னாடி கையேந்தி பிச்சை கேட்கறியோ அன்னைக்கே உன் கர்மா எல்லாமே கழிஞ்சிரும். வாழ்க்கையில நாம தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்களை பண்றோம், சில பாவங்களையும் பண்றோம். எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் தாங்கிற அகந்த ஒழிஞ்சி கையேந்தி நின்னு பிச்சை கேட்கிறப்போ அந்த தாய் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பா. நீ என் கூட சேர்ந்து யாசகம் கேட்க போறேன்னு சொல்றியா தமிழ்? வேண்டாம் தமிழ், நானே அதை பாத்துக்கிறேன். இல்லப்பா, நாங்களும் அம்மாக்காக இது பண்ணுவோம். அப்பதான்ப்பா அம்மாக்கு சீக்கிரமா குணமாகும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு சரியாகணும்னு யாசகம் கேட்க தயாரா இருக்காங்க. நீங்க அதை வேணான்னு தடுத்துறாதீங்க. இந்த வயசுலயே இத சாதாரணமா எடுத்துக்கிற மனப்பக்குவம் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க தாராளமா இவர் கூட சேர்ந்து யாசகம் கேட்கலாம். சரிங்க சாமி.